திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி. திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருந்ததை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கடுமையான தண்டனைகள் இருக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் இருக்குது அப்படின்னாலும் அமல்படுத்தக்கூடிய இடங்களில் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கிறது. அதே போன்று அரசியல் விமர்சகர்களும் நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாங்க. சட்டங்கள் சரி இருந்தாலும் இது அமல்படுத்தக்கூடிய இடத்துல நிறைய அந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறத களைஞ்சா மட்டும்தான் இது முழு பலனை அளிக்கும் அப்படிங்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? நல்ல நோக்கத்தோடு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தளபதி மு.க. ஸ்டாலினை பொறுத்த முடியும் அவருடைய ஆட்சியில் எந்த விதமான நைவேத்தியம் என்று குற்றம் செய்வர்கள் தண்டிக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்று 3 ஆண்டு காலத்திலே பார்த்திருக்க முடியும். ஆகவே இந்த சட்டம் இன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கிறது. நடைமுறைக்கு வந்து எந்த அளவுக்கு பயன் தரப்போகிறது என்பதை பொதுமக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். அவசரப்பட்டு இதை உருவாக இந்த முதல் நாளிலேயே இதை பற்றி ஒரு முன்னோக்கத்தோடு பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கடுமையான சட்டத்தை அரசு உண்மையாக நிறைவேற்றும். அதன் மூலமாக இந்த வருங்காலத்திலே அறவே இது ஒழிக்கப்படும். ஆகவே இந்த சட்டத்தை மனப்பூர்வமாக நானும் திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறேன். இல்ல, குறிப்பா இந்த போதை தடுப்பு சட்டத்துக்கும் இதுக்குமே பெரிய அளவுல வித்தியாசம் இல்ல. குறிப்பா அந்த அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அதே போது அந்த எந்த இடத்தை பயன்படுத்துறாங்களோ அந்த இடம் சீல் வைக்கப்படும். இது எல்லாமே இருக்கு. ஆனா வித்தியாசம் இருக்கு. அதுக்கு பார்வை அதுக்கு நிறைவேற்றிருக்காங்க. நிச்சயமா பலன் தரும். வெயிட் அண்ட் சீ, பொறுத்து வந்து பார்ப்போம். அமல்படுத்தின பிறகுதானே பார்க்க முடியும். இல்ல, ஏற்கனவே இதே போன்ற சட்டங்கள் ஏற்கனவே இருந்த சட்டங்கள் சரியாக அமல்படுத்தப்படவில்லை. அது ஸ்லாக் ஆயிடுது. இப்போ அமல்படுத்தப்படும். ஏன்னா இதான் ரைட் டைம். இப்பதான் ஜனங்களுக்கு ஒரு எல்லாருடைய கண்களை திறந்திருக்கு. இது தப்பு, குடிக்கிறவங்களுக்கு புத்தி வந்திருக்குது. மற்றவங்களுக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் அது வந்து அவேர்னஸ் வந்திருக்குது. அதனால நிச்சயமாக பொதுமக்களே இதை அமல்படுத்துவதற்கு பொதுமக்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அமல்படுத்தினா நீதிமன்றத்தில் சென்று என்போர்ஸ் பண்ணி சென்று கேட்கலாம். நான் போடலையா, பல வழக்குகள் போட்டு எப்படி எப்படிலாம் என்போர்ஸ் பண்ணணும். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது அது போல பண்ணுவாங்க. பொதுமக்கள் அவேர்னஸ் வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.